சேனல் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம்னா ஏற்கனவே இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் 2025 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் லெஜெண்ட்ஸில் போய் பாயிண்ட் டேபிள்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 8வது இடத்துல இருந்தோம். இப்போ வந்து 2வது இடத்துல இருக்கோம். கூட சீக்கிரம் நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். அதுக்காக நம்ம வேண்டிக்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. ஆர்சிபி தான் இந்த வாட்டி வின் ஆகணும் ஐபிஎல்லில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இப்போ வந்து ஆர்சிபிக்கும் லாக்டவுனா அதுக்கும் எல்எஸ்ஜி அதுக்கும் மேட்ச் நடக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாச்சு, டிக்கெட் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம போகிறது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டு என்ன போட்டோம், அதை நாங்கள் லிங்க்கு ஷேர் பண்ணி விட்றோம். மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்றேன். கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுறேன், வைக்கிறேன் பாருங்கள் நம்ம சேனலை. அந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட் பார்ட்டு, கமெண்ட் லிங்க்கில் வைக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் கொடுத்து உள்ளே போகலாமா? வாங்க, டிக்கெட் கொடுத்தாச்சு, உள்ளே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வைப் பண்ண சொல்கிறாங்க. ஹெட்டா டைலான்னு கேட்குறாங்க. நம்ம ஹெட்டே கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டைல்ஸ் கேட்டாங்க, அவங்க பவுலிங் ஏற்றுட்டாங்க, நம்ம பேட்டிங் ஏற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தூபேவும் விராட் கோலியும் ஆட போகிறாங்க. வாங்க, அதே 10 ஓவர் தான். பாயிண்ட்ஸ் டேபிள் இந்த விட நம்ம ஃபஸ்ட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு ஸ்பின்னர் இறங்குறாரு, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆர்சிபி தான் இறங்க போகுது பேட்டிங்கில். வாங்க, ஃபஸ்ட்டு ஓவரில் எத்தனை அடிக்கிறான்னு பார்ப்போம். தூபே தான் இறங்கியிருக்காரு. ஓப்பனிங்லேயே சிக்ஸர் அடிப்பாரா? சிக்ஸருங்க, வெயிட்டுங்க, சூப்பருங்க. ஓப்பனிங்லேயே ஒரு சிக்ஸு. கத்துறாரு. வேணாம் சார், போதும் சார், ஓவராக கத்தாதீங்க, நாக்கு தள்ளுற போகுது. இப்போ ஒரு சிக்ஸ் அடிக்குவாங்க. ஒரு சிக்ஸு, 2 சிக்ஸு. சூப்பர். தூபே ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாரு, 2 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. ரைட்டில் ஒரு சிக்ஸு. சூப்பருங்க, சூப்பர், சூப்பராக அடிக்கிறாரு பேட்ஸ்மேன். ஒரு வேறு சும்மா ஒரு சிக்ஸுக்கும் கத்திக்கினே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிக்ஸ். ஐயோ விட்டுட்டாருங்க ஒரு பால். வாங்க, அடுத்த பேட்ஸ்மேன் பார்ப்போம். ஒரு சிக்ஸ் அடி ருபேஷ் அடிச்சாரு. ஆன் த வே சே எஸ் சே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சிக்ஸ் அடிப்போமா? வாங்க. ஐயோ விட்டுட்டாருங்க பாலை. இல்லைன்னா ஒரு சிக்ஸ் போயிருந்தால் கூட ஒரு 30 ரன்களுக்காவது கிடைச்சிருக்கோம். விராட் கோலி களத்தில் இறங்குறாரு. ஒரு சிக்ஸர் அடிப்பாரா? விராட் கோலி ஒரு சிக்ஸ் அடிச்சாருங்க வெற்றிகரமாக. விராட் கோலி, நீங்களாம் இந்த ஓவர ஒரு சிக்ஸ் அடிங்க தொடர்ந்து. 2 சிக்ஸு தொடர்ந்து, 2 சிக்ஸ் விராட் கோலி அடிச்சிட்டாரு. பவுலிங் மேன் போடுங்க, இன்னொரு சிக்ஸ் அடி விடுவீங்களா? அடிச்சாருங்க, இன்னொரு சிக்ஸ் விராட் கோலி. சொல்லிட்டு அடிச்சாருங்க. 104 மீட்ரு, 104 மீட்ரு தூரத்தில் வச்சுருக்காரு சிக்ஸரு. இப்போ வந்து பேக் சைடில் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு. பால் கேட்ச் கிட்ட போதா? ஒரு சிக்ஸு தொடர்ந்து. ஃபஸ்ட்டு ஓவரில் 4 சிக்ஸ் அடிச்சாருங்க. இன்னொரு சிக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஓவர் முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிக்ஸ். ஐயோ துபே அடிக்க மாட்டீங்க. இந்த சிக்ஸாவது அடிங்க பார்ப்போம். அடிச்சாருங்க ஒரு சிக்ஸ் துபே. பவுலிங் செம்மையாக போகிறாரு. என்ன கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு சிக்ஸர் அடிப்பாரா துபே? ஐயோ விட்டுட்டே இருக்காங்க ஒரு பால் மட்டும். இன்னொரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு துபே.
வெற்றி. 100 மீட்டர் தூரத்தில் வச்சிருக்கு சிக்ஸு. ரெடிப்பாரா சிக்ஸு. ஒரு சிக்ஸ் அடிச்சார். 3 சிக்ஸு இந்த வாட்டி துபே. ரைட் சைடில் ஒரு சிக்ஸு கேப்பில் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஓவர் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, விராட் கோலி இறங்கியிருக்காரு. ஒரு சிக்ஸ் அடிப்பாரா? அடிச்சாருங்க ஒரு சிக்ஸு. ஓப்பனிங்கில் ஒரு சிக்ஸு. 89 மீட்டர் தூரத்தில் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு விராட் கோலி. பவுலிங் போகிறாரு. இன்னொரு சிக்ஸ் போகுமா? போயிடுச்சுங்க. கேப்புங்க ரைட் சைடில். ஐயோ கேட்சா? ஜஸ்ட்டுங்க, கொஞ்சம் ரொம்ப ஜஸ்ட்டு. விராட் கோலி இன்னொரு சிக்ஸ் இந்த கேப்பில் அடிப்பாரா? அடிச்சாருங்க இன்னொரு சிக்ஸு. ஐயோ கேட்சா? விராட் கோலி அங்கே பாருங்க, அவுட்டு. கப்பு நம்மளு தான். கப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம செகண்டாவது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் இடத்துக்கு பஞ்சாப். ஆன் த வே. ஐயோ, இறுதி முடியல ஒரு சிக்ஸு. ஃபர்ஸ்ட் இன்னும் 6 ஓவர் இருக்குதுங்க. 6 ஓவரில் எத்தனை அடிக்க முடியுமோ அடிக்க வேண்டியது தான். ஐயோ, இந்த தூப்பை மட்டும் எப்படி தான் அடிக்கவே மாட்டாருங்க. வெறியாக ஆகுதுங்க. விராட் கோலி வரைக்கும் பாருங்க, காலிலே விழுது. கரெக்டாக அடிக்கலாம். அவர் 2 பால் விட்டார். ஸ்டம்ப் அவுட்டு துபே. நினச்சேன் இவர் அடிக்கும் போதே அடிக்க மாட்டார். 2 பால் தொடர்ந்து விக்கெட் விட்டார். இப்போ யாரா? இன்னொரு பேட்ஸ்மேன் களத்தில் இறங்கியிருக்காரு. பார்ப்போம் இவர் அடிப்பாரா? இவர் ஒரு சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க. வெயிட்டுங்க, சூப்பருங்க. தொடர்ந்து 3 பால் விட்டாருங்க துபே. இவராது அடிப்பாரா? ஒய்டா? ஒய்டு இல்லைங்க, கரெக்ட் பால் தான் போடுது. இவர் 2வது சிக்ஸுங்க. சூப்பருங்க, வெயிட்டுங்க. On the way, yes way. 5வது ஓவரில் 127 ரன் ஆர்சிபி. விராட் கோலி ஒரு 2 சிக்ஸ், இன்னும் ஒரு 6 அடிச்சிட்டாருங்க. 5 ஓவரில் 132 ரன்கள் அடிச்சிருக்கோம். நான் ஒரு 250 அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறேன். 250 நம்மளால் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. இவரையும் நான் அவுட் ஆக்கிட்டேன்னா சுத்தமாக நம்மளால் மேட்சே விளையாட முடியாது. 150 ரன்னுங்க. அவுட்டெல்லாம் செம்மையாக பறக்க விட்றாங்க. ஒரு 6க்கும் அவுட்டு மட்டும் அன்லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. இன்னொரு 6. இந்த ஓவரில் விராட் கோலி 5 சிக்ஸர் அடிச்சிருக்கார் தொடர்ந்து. அதே ஒரே கேப்லேயே. கேட்சா? செஞ்சுரிங்க விராட் கோலி. தொடர்ந்து 2 செஞ்சுரி வச்சிருக்காரு. இவர் வந்திருக்காரா? ஜஸ்ட்டுங்க, இவரை மட்டும் வச்சுன்னு விளையாட முடியாது. விராட் கோலி மாதிரி கொஞ்சம் பேட்ஸ்மேன் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்.
Shot and dead way. That is a fantastic shot. It's gone all the way. நான் ஒரு 250 ஏம் பண்ணலான்னு பார்க்குறேன், பார்ப்போம் இருங்க. இன்னும் 6 அடிச்சிருக்காரு. Straight down the ground. Man comes in. Takes the catch. இன்னொரு 6, 180 ரன்களுங்க. Oh, he's connected. He's walked across and launched it out of the ground. பேட்ஸ்மேன் பால் போகிறாரு, சரி பவுலிங் போகிறாரு, அடிப்பாரா? 6, ஒரு 6ங்க, 180ங்க. Shot and dead way. That is a fantastic shot. It's gone all the way. 250 அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. Bang again. This time it's gone out the ground. 7th over. Yeah. விராட் கோலி அடிச்சிருங்க. அடுத்து ஒரு 6. Oh, beautiful. Slaps it for 6. 198. ஆமாம். ஐயோ, எந்த பக்கம் குறி இருக்குன்னே தெரியலையே, மார்க் எந்த பக்கம் வச்சுக்கிறான்னு தெரியலையே. Shot and dead way. That is a fantastic shot. It's gone all the way. தொடர்ந்து 2 சிக்ஸர் வச்சிருக்காருங்க விராட் கோலி. பவுலிங் போகிறாரு. இந்த பால் 6 போகுமா, ஸ்ட்ரைட்டில் அடிக்குமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டில் அடித்தாச்சு. ஒரு 6 தான், கேப்பு தான். Shot and dead way. That is a fantastic shot. It's gone all the way. அதே கேப்பில் இன்னொரு 6 அடிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. அட்ரஸ் 6 விராட் கோலி, ஆர்சிபி. நம்மளுக்கு தான் கப்பு வேணும். Oh, he's connected. He's walked across and launched it out of the ground. 250 அடிக்கலாம்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். Oh, beautiful. Slaps it for 6. லெஃப்டில் ஒன்று அடிக்குமா? தொடர்ந்து ஃபுல் ஓவர் 6 தாங்க விராட் கோலி. எப்படியும் 250 அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 ஓவர் பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. ஓ, இவனா 250 டார்கெட் பண்ணியிருக்கேன். Shot and dead way. That is a fantastic shot. It's gone all the way. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்கள். இன்னொரு 6 அடிச்சிருக்காரு. செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. எவ்வளோ 240 அடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் 250 அடிச்சோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கலாம்னு பாருங்க. Shot and dead way. That is a fantastic shot. It's gone all the way. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 250 சொன்னேன், 250 அடிச்சேன், 2 அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 1 ஓவர் இருக்குது. எவ்வளோ அடிக்க முடியும் பார்ப்பாங்க. ஜஸ்ட்டுங்க நிறைய ஸ்டெம்ப் அவுட்டு தான். ஸ்டெம்ப் அவுட் ஆகுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாலே நோ பால் பழுகுது. ஐயோ, கேட்சா? இல்லை 6 தான். 6 ஒரு விக்கெட்டு ஆர்சிபி இழந்து விட்டது. அடுத்து நம்ம பவுலிங்கில் இறங்குறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிப்போம் இருங்க 6. சரி, பவுலிங்கில் நம்ம எப்படி 6 அடிக்க முடியும்? ஐயோ டேய், பேட்டே கையை வச்சிட்டான்டா, அப்புறம் என்னடா அடிக்கிறீங்க? விராட் கோலி இருக்கிற வரைக்கும் எங்கள் டீமை ஒன்றுமே பண்ண முடியாதா? விராட் கோலி இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாதா? ஓப்பனிங்லேயே 6 அடித்தவர் அவர். இதை விட்டுருவாரா ஐபிஎல்லையும்? 70 எம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 270. ஆனால் ஒரு விக்கெட்டு போனது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது.
தூபே மட்டும் கொஞ்சம் எல்லா சிக்ஸும் திறந்து வச்சுருந்தா கூட நம்ம ஒரு 300 Oh my goodness me! தூபே கொஞ்சம் பாலை மிஸ் பண்ணதுனால நம்ம 300 அடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. ஐயோ கேட்சா கிட்ட 282 ஃப்ரெண்ட்ஸ். Shot and dealt with. That is a fantastic shot. It's gone all the way. ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிட்டோம் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சொல்கிறேன் 1 2 3 தான் கேமிங் சேனல். 1 2 3 போர்ட்டலே ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ அவங்க பவுலிங் போட்டாங்க, இப்போ நம்ம பவுலிங்கில் களத்தில் இறங்க போகிறோம். 288 288 அடிச்சோம். அவங்க 289 அடிக்கணும் டார்கெட்டு. The chase is on. Welcome to the second innings of this gripping match. ஃபர்ஸ்ட் பேட்மேன், செகண்ட் பேட்மேன். இன்ட்ரோலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீனே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பவுலிங்கில் இறங்கிட்டோம். வாங்க ஒரு பவுலிங் இறக்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா பவுலிங்க்குக்கும் பவர் ஏற்றி வச்சுருக்கோம். அதனால் பால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஹேக்குன்னு நினைக்காதீங்க, அது ஹேக்கெலாம் கிடையாது, ஒரிஜினல் தான். நாங்கள் பவர் ஏற்றி வச்சுருக்கோம். அது நாங்கள் சில லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதனால் பவர் ஏற்றி வச்சுருக்கோம். ஐயோ ஓப்பனிங்லேயே ஒரு சிக்ஸருங்க. ஓப்பனிங்கில் 4 6 கூட இல்லை, 4 தான் போயிருக்கு. It's hard. இந்த 6 அடிப்பாரா 4 அடிப்பாரா தெரியல பேட்ஸ்மேன். விட்டாருங்க, அதான் எதிர்பார்த்தேங்க. இன்னொரு பவுலிங் போகிறாரு, அடிப்பாரா? ஐயோ அவர் மட்டும் அடித்தாருன்னா 6 தான். அதெல்லாம் எட் ரன்கள். ரைட் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கும் பவுலிங்கில். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பவுலிங் இறக்கிறோம், அவரையும் ஸ்பின்னராக இறக்கிட்டோம். அவுட் ஆவாரா? ஆனால் எப்படியாவது 2 6 இல்லை 4 அடிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. அதை மட்டும் தடுக்கவே முடியல. எப்படியாவது ஒரு 6 ஒரு 4 அடிச்சிடுறாங்க. நம்ம பாருங்கள் 288 அடித்தோம், அவங்க 289 டார்கெட்டு. அடிப்பாங்களா தான் தெரியல, ஆனால் பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லைக்காவது வரணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கு வியூஸ் எதுவுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் எடிட் பண்ணி போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வீடியோ சொல்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை சூப்பராக போட்டு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வேணால் கிரிக்கெட் கேமோ வேறு எதாவது கேம் வந்தால் கூட பரவாயில்ல சொல்லுங்கள், நம்ம எடிட் பண்ணி எப்படியாவது போட்டுடலாம். ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள்லாம் வீடியோ போடுறோம்.
44 பாலுக்கு. பவுலிங் போகிறாரு, அடிப்பாரா பேட்ஸ்மேனு. கீப்பர் கிட்ட தான் போகுது பால் முக்கால்வாசி. ஐயோ நல்ல வேலை, நானே நோ பால் போட்டிருப்பேங்க ஒன்று. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. 2வது ஓவர் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது ஓவர் ஃபஸ்ட் பால். இவர் யாருக்கலாம் பவுலிங்க்கு? ஆஹா, கேட்சா? சூப்பருங்க, ஒரு கேட்ச் அவுட்டுங்க. விக்கெட்டுங்க, ஒரு விக்கெட்டு. சூப்பர், ஒரு விக்கெட் நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஆர்சிபி மூலமாக. நம்மளும் ஒரு ஆள் அவுட் அடிச்சிடல, அதுமாரி நம்ம ஒரு ஆள் அவங்கள அவுட் அடிப்போம். இன்னொருத்தர் பேட்ஸ்மேன் வராரு. இவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா நான் தெரியல, பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ லென்த் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 விக்கெட்டுங்க, சூப்பருங்க, 2 விக்கெட்டு. அவங்க நம்மளாவது 1 விக்கெட்டு, அவங்க 2 விக்கெட்டு நம்மளை எடுக்க வச்சிட்டோம் வெற்றிகரமாக. வா வா போடு பவுலிங்கு. அடிச்சாயா சிக்ஸர். அவர் அடிக்கிற வேகத்தை பாருங்களா, அடிக்கிற மாதிரியே போகிறாரு. ஆனால் 6 போகுமா தான் பார்க்குறேன். 3வது ஓவரில் 4வது பால், அதாவது 4th பால். 3rd ஓவரில் 5th பால், அதாவது லாஸ்ட்டு ஃபைனல் பால். 2 விக்கெட்டு, 3 பால் விட்டார், ரன் அடிக்காத. ஸ்பின்னை இறக்கலாமா? இவரே இறக்கலாம். லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பின் இறக்கலாம். 4th ஓவர் முடிஞ்சா? 4th ஓவர் போகிறார் பவுலிங்க. அடிப்பாரா சிக்ஸரு? ஐயோ அடிச்சாருங்க, 6 தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 6. ஒரு 6 அடிச்சிட்டாங்க இவர். ஓடா ஒரு 6 விட்டார்ல. அடுத்த பால் ஃபுல்லாக நம்ம 0வில் விட்டால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீல்டிங்லாம் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறாங்க மேட்சுக்கு தகுந்த மாரி. நம்ம பவுலிங் மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தானாக பார்த்துப்பாங்க வேலையை. 5வது ஓவர், அதாவது 5th ஓவர் பால்ஸ். பேட்ஸ்மேன் அடிப்பாரா? 6-4ன்னு அடிப்பாரா? உழுமா? ஃபிஃப்த் ஓவரில் செகண்ட் பால் போட்டார். தேர்ட் பால் போடுறாரு. 5th ஓவரில் 14 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ். எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி. கப்பு நம்மளுக்கு தானா? விஜய் டைலாக் மாரி கப்பு முக்கியம் பிகிலே சொல்லுவார், அந்தமாரி நம்மளுக்கும் கப்பு முக்கியம் பிகிலே. பவுலிங் போடுறாரு, ஆனால் அடிப்பாரா பேட்மேன்ஸ்? அடிக்கவே இல்லைங்க. இன்னும் 4 ஓவர் முடிவில்
அடிப்பாரா அடிப்பாரா, சிக்ஸரு அடிப்பாரா அடிப்பாரா அடிப்பாரா, சிக்ஸரு அடிப்பாரா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றா சொல்கிறேன், இந்த பால் வந்து ஸ்பீடாக வருதுன்னு நீங்கள் ஹேக்குன்னு நினைக்காதீங்க. அது ஹேக்கே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் இன்க்ரீஸ் பண்ண கூட பவுலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஹேக்குன்னு நினைக்காதீங்க, ஹேக்கு கிடையாது. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிக்ஸரா ஃபோரா? 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸ்கோர் 18. 2 விக்கெட் இழந்த எல்எஸ்ஜி. ஒரு ஸ்பின்னர் இறக்குவோம். இப்போ ஸ்பின்னர் இறக்கியாச்சு. சேஞ்ச். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வாட்டமாக இருக்கும். தொடர்ந்து 2 விக்கெட்ஸ், 18 ரன்கள். ரன்னை தடுத்துட்டாரு. 100 ரன் ஓடுவாரா? 20க்கு 20 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் எல்எஸ்ஜி. அடிச்சிட்டாருங்க, வெற்றிகரமா. இன்னொரு 4-ஆ? இப்படி ஒரு 4 தட்டி விட்டாருங்க பேட்ஸ்மேன். சூப்பருங்க, அடங்கம். கேட்டா கேட்டே விட மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ஸ்பின்னர் இருக்குமா? வேணாம், லாஸ்ட்டு ஓவரில் இறக்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த இவர் இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொருத்தர் இறக்கியிருக்கோம். அவர் ஃப்ரெண்ட்ஸ் 24 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் எல்எஸ்ஜி. கப்பு நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. 24 ரன் தான் அடிச்சிருக்காங்க. நம்ம 289, 288 விக்கெட். 3 விக்கெட்ஸ், 3 விக்கெட்ஸ், 3 விக்கெட் இழந்த எல்எஸ்ஜி. இப்படி தாங்க கொஞ்சம் அடித்தார். ஆனால் ஓவரில் இந்த இவர் இறங்கினாலே ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட்டை எப்படியும் எடுத்துறாரு. கரெக்டாக ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் ஓவர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்பின்னராக தான் இருக்கணும். லெஃப்ட் ஸ்பின்னர் இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை போட முடியும். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த வீடியோ போடுருவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். இல்லைனா கிரிக்கெட் கேம் சம்மந்தமாக வீடியோ தான் போட்டுகிட்டு இருப்போம். அப்படி சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொன்னேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லனாலும் நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ போட்டுன்னு தான் இருப்போம். இது ஆனால் பார்ட் 2. பார்ட் 1 ஏற்கனவே நான் போட்டோம் போன மேட்ச்சு. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. என்ன யார் கூட போகுதுன்னு தெரில, எனக்கே மறந்துடுச்சு. சிக்ஸா?
பேட்ஸ்மேன் ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. Shot. Oh, yes, that's beautiful. 4ங்க, 6 கூட இல்லை, 4 தான். 28, 3 wickets LSG. 9th ஓவரில் 4th பால் போட்டார். லாஸ்ட் ஓவர். கப்பு நம்மளுக்கு தான், ஜெயிச்சிட்டோம். Best performance by the team. கப்பு Huge celebrations on today's victory. கப்பு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் கப்பு.